ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. போன முத்து மனோஜ்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. கிருஷ்ண கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் அப்படியே தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஜயா வந்து ஹாயா கூலா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா போய் தொலைஞ்சது. இனிமேல் திரும்பியே வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன் விஜயா வாய வச்சுனே சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு இது மாதிரி பண்ணாத்திட்டு இருக்க? ஏங்க நம்ம வீட்டு பேர மாதிரி நீ நம்ம வீட்டு நம்ம வீட்டு பேர மாதிரி நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க. அவன் யாரோ ஒரு அனாதை பையன் தானே. எதுக்கு இது மாதிரிலாம் பேசுறீங்கன்னு சொல்றாரு. ஏன் விஜய் அப்பெல்லாம் பேசுகிறான்? அவங்க பாட்டி நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா யார் பதில் சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எதனா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து மனோஜ் எல்லாம் ஓடி வராங்க. அந்த நேரத்தில் முத்து மனோஜ் எல்லாம் என்ட்ரி ஆகுறாங்க. என்னடா கிறிஸ்து கிடச்சிட்டானான்னு கேட்குறாங்க. கிறிஸ்து கிடச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. விஜயா தவிர ரோகிணி ரொம்ப அழுதுட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரோகிணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிறிஷ் வந்ததால். ஏன்னா அந்த நேரத்தில் போய் அவங்க வந்து கிறிஷை ஹக் பண்ணிக்க முடியலை. ஏன்னா எல்லாரும் இருக்காங்களா, அவங்க தன்னோட எமோஷனை வந்து அவங்க வந்து தன்னோட எமோஷன்லாம் அடக்கி வச்சுக்கிறாங்க. மீனா கிட்ட போய் தான் அந்த கிறிஷை கட்டி பிடிச்சிக்கிறான். எல்லாருக்குமே சந்தோஷம் விஜயா தவிர. இதெல்லாம் உனக்கு தேவையான மனோஜ். இதுங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இதுங்களே உருப்படாதுங்க. இதுங்க பேச்சு கேட்டுன்னு ஏன்டா தேவையில்லாத வம்பெல்லாம் மாட்டேன். இனிமேலாச்சும் அவனை வந்து பையன் காரில் கூப்பிட்டு போகிறது, அவனை ஸ்கூலில் கூப்பிட்டு போகிறது, இந்த வேலை நீ வச்சுக்காதடா. இல்லை தேவையில்லாத பிரச்சனைலாம் உனக்கு வரும்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பிஸ்னஸ் மேன் தெரிஞ்சுதாம்மா அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணி என்கிட்ட பணம் கேட்டிருக்கான் மிரட்டின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டவொடனே முத்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இல்லைப்பா என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல. அவன் எப்படி வீட்டில் இருக்கிறவங்க இத்தனை பேரை விட்டுட்டு கரெக்டாக மனோஜ் பேரை வந்து மனோஜ் ஃபோன் நம்பர் அவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்காரு. இதில் ஏதோ சூட்சமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்துலையும் ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் முத்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இவ்வளோ பேர் இருக்கிறதால எதுக்கு மனோஜ் நம்பர் மட்டும் அவங்க கால் பண்ணி சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு கிளவராக தான் மூவ் பண்ணி கேட்குறாங்க நம்ம ஸ்ருதியும். அது உடனே மனோஜ் சொல்கிறான், நான் தான் பிஸ்னஸ் மேன் இல்லை, நான் பணக்காரன் போகிறோம்ல, அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் பிஸ்னஸ் மேனாகவே எல்லாருக்கும் அவங்கவுங்க நம்பர் தெரியும்ல, அதை வச்சு தான் மிரட்டி இருக்கான்னு சொல்லி பெருமை பித்திக்கிறாரு. இப்படியே ஒரு வழியாக ரோகிணி வந்து தப்பிச்சிட்டாங்க. நம்ம பையன் கிடச்சிட்டான்ற சந்தோஷத்தில் முத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது சத்யா கிட்டேருந்து. மாமா ஒரு சந்தோஷமான விஷயம், நான் வந்து சீதா வீட்டுக்கு வந்து அங்கே அருண் மாமாவுக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து சந்தோஷப்படுறாரு. உடனே மீனா கிட்ட கொடுக்குறாரு. மீனா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம்டா, எனக்கு வந்து நேரில் சொல்லதான் ஆசை, நான் என்ன பண்ணுறது, என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு வருத்தப்பட்டுக்கிறாங்க. முத்து வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு மீனா கிட்ட. கடத்தல் கும்பல் கிட்ட இருந்து மாமா காப்பாத்திட்டாரா, அதனால வந்து ஆஃபீஸில் வந்து அவருக்கு மரியாதை பண்ணி ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. முத்துக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அருண் வந்து இந்த ப்ரொமோஷன் கிடைச்சதே முத்துவால தான். எப்படி சுற்றி வந்தாலும் முத்துவால தான் வந்து அருணுக்கு வந்து நல்ல பேரே கிடைக்குது. அது வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதை எப்படி எடுத்து சொல்றது? அவர் மீனா கிட்டே எதுவும் சொல்லல. இவர் தானே சொன்னாரு, அருண் போ, நான் சீரியஸா பேசுறேன், கிருஷ்ண கடத்திட்டாங்கன்ட்டு. கிருஷ்ண கடத்திட்டு போன தினேஷை வந்து பிடிக்கல, ஆனா கூட இருக்கிற ஒரு ஆளை மட்டும் பிடிச்சி எப்படியோ கிருஷ்ண சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விதத்தில் அருண் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. சீதா அவங்க மாமியார் எல்லாமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பையனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் யாரால வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அவன் என்ன நம்ப போகிறான்? இதில் யாரும் நம்ப போகிறதில்ல, சீதாவும் நம்ப போகிறதில்ல, அவங்க வீட்டில் யாருமே நம்ப போகிறதில்ல. இந்த சிவன் கூட பழகிறத பார்வதியும் சிந்தாமணியும் எப்படியோ தடுக்கிறதுக்காக சிந்தாமணி ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே விஜய் என்ன பண்ணுறா, பார்வதியோட பையனுக்கு கால் பண்ணிட்டு சிவன் பார்வதியை பற்றி தப்பாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சித்தார்த் ஊர்லேருந்து வந்துடுறான். வந்துட்டு பார்வதி கிட்ட வந்து சண்டை போடுறான். இத்தனை வருஷம் அம்மா விட்டு போயிட்டு அம்மா எப்படிமா இருக்கேன்னு இன்னும் கேட்காம, உனக்கு அசிங்கமாக இல்லை, இவ்வளோ வயசாச்சுன்னு சொல்லிட்டு சிவனும் அங்கே வராரு. பார்த்து தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஜயாவுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏதோ வந்து மன திருப்திக்காக அவங்க ஏதோ கதை சொல்லி சிவனோட ஹெல்ப்பால் கதை சொல்லி சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு ஒரு சந்தோஷம் தேடிக்கிறாங்க. இதை பொறுக்க முடியாத விஜய் என்ன பண்ணுறா, சிந்தாமணியோட கெட்ட அறிவுரை கேட்டு என்ன பண்ணுறாங்க, சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, பார்வதியோட பையனுக்கு. அவனை என்ன பண்ணுறான், இங்கே தேடி வந்துடுறான், வீட்டுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல விஜயா சிந்தாமணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் பூ கொடுக்க வந்திருக்காங்க. இவ வேற வந்துட்டா பூ கொடுக்க, இதுங்களால தான் எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் விஜயா போகிற இடத்துல எங்கே பார்த்தாலும் மீனாவை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கிற வேலை தான். சிந்தாமணி அதை குளிர் காஞ்சிட்டு இருக்கா. நல்லா தான் சொல்கிறாங்க, சொல்லிட்டுன்ட்டு. ஏன்னா மீனாக்கா அவளுக்கு ஆகாதுல்ல. கூடி சீக்கிரமே மீனாவோட அம்மாவுக்கு நம்ம சம்மந்தி ஆக போறேன்ட்டு இந்த சிந்தாமணிக்கு தெரியாது போல. அந்த நிலப்புல தான் அவரே மெத்தனமா உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து சித்தார்த் ஊர்லேருந்து வந்தோடனே அம்மா கிட்ட எதுவுமே பாசமா பேசாத, தேவையில்லாம திட்டிட்டு இருக்கான். சிவனும் அந்த நேரத்தில் வரவே, நீ தான் எங்கள் அம்மா கூட வந்து கதை சொல்லிட்டு இருக்கியா, உனக்குலாம் வெக்கமா இல்லை, பெரிய மனுஷனாக தான் இருக்கு, இந்த வயசுல உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான மீனிங்ல பேசுறாரு. இதை கேட்ட இவன் பையன் பேசுறதை கேட்ட பார்வதி வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்காங்க. ஏன்டா இது மாதிரிலாம் பேசுகிற அப்படின்ட்டு.
ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. மீனாவை சமாதானப்படுத்துறாங்க. எல்லாம் உங்க மாமியாரால தாம்மா வந்தது. தேவையில்லாம எங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லி என் பையன வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கிறாங்க மீனா கிட்ட. மீனாவும் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா விஜயா பண்றது ரொம்ப தப்புங்க. இவளுக்கு என்ன இவ வீட்லயே 1000 குப்பை இருக்கு. இந்த குப்பைய கூட்டி கொட்டல அவ. தேவையில்லாம எதுக்கு பார்வதியோட விஷயத்த தலையிடறான்னு தெரியல. அவளுக்கு தங்க இடம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து அவளுக்கு யோகா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்க்குலாம் இடம் கொடுத்தா பார்வதிக்கே இவ்வளோ ஒரு ரெண்டகம் பண்ற மாதிரி அவங்க பையன்கிட்ட தப்பா கலக்கம் மூட்டி அவன் மனசை வேதனை அடிச்சிட்டாங்க. ஆனா இது மேலும் பார்வதி வாயை மட்டும் சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது. அவங்க விஜயா தட்டி கேட்டு பேசணும். இன்னும் அவன் பார்வதி நல்லவங்களா இருந்தால் விஜயா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாது. அவங்கள வீட்டை விட்டு தான் துரத்தணும். இதை தான் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குற மக்களே. உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.